ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு நான் கரும்பு புளிச்சாலும் தேங்காய் துவையல் தான் வச்சுருந்தேன். சிம்பிளான சாப்பாடு, சூப்பரான சாப்பாடு. எங்கள் வீட்டிலலாம் இதோட ஃபேன் தான். எப்போவுமே கொஞ்சோன்னு வைக்க முடியல, ரசம் வைக்காட்டாலும் புளிச்சாறு வைக்கலாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் லெமன் சோறு புளிச்சோறுலாம் தின்னவே மாட்டேன். எங்கள் வீட்டில் இட்லி தோசையை விட இது இருந்தால் போதும் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. எனக்கு ஒரு கடல வடை வாங்கி கொடுத்துருவாங்க, நான் அதை சாப்பிட்டுட்டு இருப்பேன். இப்ப ரசம் தவிர்த்து இது வைக்கலாம்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன். கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்தேன். அரிசி கழுவுன தண்ணியில தான் வைக்கணும்னு சொல்லி பார்த்துருந்தேன். நான் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 3ஆவது தடவை வாஷ் பண்ண தண்ணியில புளி ஊற வச்சுட்டேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும்னு இருந்துச்சு. சின்ன வெங்காயமா எடுத்துக்கிட்டேன். நம்ம ரசம் வைக்கிற மெத்தட் தான். தாளிப்புக்கு வெங்காயம் எல்லாம் போடுவோம். இது வெந்தயம் சீரகம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை ஊற்றிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா கொதிக்க விட்டு உப்பு போட்டு எடுத்தாச்சு. தேங்காய் துவையல் அது மாதிரி தான். தேங்காய் துவையல் எனக்கு தெரியும், அதனால அப்படியே மிளகா போட்டு வச்சு சூப்பர் காம்பினேஷனாக வச்சு முடிச்சிட்டேன்.